குட் மார்னிங்மா. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் என்ன பண்ணியிருக்கேன், சாட்டர்டே இன்றைக்கி நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் போட்டு நல்லா தேங்காய் அரைச்சி விட்டு ஒரு குருமா பண்ணியிருக்கேம்மா. இது நம்ம வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காயெல்லாம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் தேங்காய் கொஞ்சம் வேணால் முந்திரி கசகசா கூட அரைச்சி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பீன்ஸ் பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொடி மாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு துவையல் பண்ணியிருக்கேன். இதுதான் இதோட ஹைலைட்டு. ஏன்னா இந்த துவையல் வந்து புதினா துவையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்மா, அதனால் இதை பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிப்பியில் ஒரு நல்ல ரசம், தக்காளி ரசம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்லாம். குருமா வைக்கிற அன்றைக்கி ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. அதுக்கப்புறம் இப்போ வெயில் வந்தாச்சு. நீர் மோர் வந்து நான் வந்து தாளித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்ச மிளகாலாம் போட்டு நீர் மோர் பண்ணி வச்சுருக்கேம்மா. லாஸ்ட்டில் ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. பார்த்துங்க, இந்த மாதிரி டெய்லி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஒரு குருமா பண்ணிவிட்டு ஒரு துவையல் பண்ணால் கூட ஒரு சூப்பராக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து சைட் டிஷ்ஷு கொஞ்சம் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொடி மாசு, அது மாதிரி தக்காளி ரசம், இந்த நீர் மோர் பண்ணியிருக்கேம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். பி ஹாப்பி. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டு, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங்மா. தேங்க்யூ. பி ஹாப்பிம்மா, ஹாப்பி.